பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளிலும் கூட ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல பார்க்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக இந்த அருமையான பரிசுத்தமான இந்த முதல் ஓய்வு நாள், இந்த 10வது மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளில் தேவன் நமக்கு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொல்லி நம்ம சுருக்கமாய் தியானித்து நாம் ஜெபித்து கடந்து போக இருக்கிறோம். அப்படி இருக்கிறபடியினால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். கனஈனப்படுவார்கள். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான விசேஷமான ஒரு வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் இந்த மாசம். கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நான் உன்னை கனம் பண்ணுவேன், நான் உன்னை கனம் பண்ணுவேன். ஆனா ஒரு டிமாண்ட், கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் கனம் பண்ணணும் அப்படின்னா அவர் ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு. என்ன டிமாண்ட்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இப்ப முதல்ல கனம்னா என்ன அதை நாம் தெரிந்து கொள்ளணும். கனம்னா என்னங்க? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. கனம் அதுக்குரிய மீனிங் என்ன? ஹானர். ஹானர் ஹானர்னா கனம் அப்படின்றீங்களா? மதிப்பு கொடுப்பது. ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க கனத்துக்குரிய. ஏன் இந்த கனத்தை அவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய வயது, ரெண்டாவது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், மூன்றாவது என்ன? பதவி உயர்வு. செல்வம் படைத்தவர்களாக காட்டலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு விஐபிஸுக்கு கனத்தை கொடுப்பார்கள். இன்னைக்கு இயேசு சொல்றார், இந்த கனத்தை நீ எனக்கு கொடுக்குறியா மகனே மகளே? நம்ம யார் யாருக்கோ கனத்தை கொடுக்குறோம். ஒரு மிக்சியை கொடுக்குறாங்கன்னா நம்ம கனத்தை கொடுத்துறோம். ஐயா வாங்கய்யா. அந்த மிக்சி 10 நாள் தான் ஓடும் இல்லையா? ஆமாவா இல்லையா? எங்க மிக்சியெல்லாம் காணோம். வாங்கின மிக்சி எங்க வச்சுன்னு தெரியல. கிரைண்டர் அக்கக்கா கல்டு ஓடுது. ஆமென். அப்படி இருக்கும்போது கனம் கிரைண்டருக்கும் மிக்சிக்கும் ஐயா ஐயா கொய்யான்ட்டு. ஆனா இன்னைக்கு இயேசு கொடுத்தா நிலையானதை கொடுக்கிறார். அதுதான் உண்மை. இயேசு எதை கொடுத்தாலும் அதை நிலையாதான் கொடுப்பார். இந்த மாதிரி அக்கக்கா கல்டு ஓடுறதை கொடுக்க மாட்டார். 1 மாசம் ஓடி 2வது மாசம் நிக்கிறது அதை கொடுக்க மாட்டார். நிலையானதை கொடுப்பார். நிலையான சமாதானத்தை என் இயேசு கொடுப்பார். நிலையான சுகத்தை என் இயேசு கொடுப்பார். நிலையான ஆசீர்வாதத்தை என் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ஆவலாக இருக்கிறார். அப்படி நிலையான காரியங்களை கொடுக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன கனம் செலுத்துகிறோம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார், என்ன கனம் பண்ணு, நான் உன்னை கனம் பண்றேன். ஐ வில் ஹானர் யூ. நான் உன்னை கனம் பண்றேன், உன் சந்ததியை கனம் பண்ணுவேன். அப்ப இயேசு நம்ம கிட்ட ஒரு சில கனத்தை எதிர்பார்க்கிறார். அது என்னன்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியா பார்க்க போகிறோம். அதுல பேசிக் 3 விதமான கணங்கள் நம்ம ஆர்டர் கொடுத்தாகணும். பேசிக்கே அதுதான், பேஸ்மெண்டே அதுதான். அப்ப அது முதல் கணம் என்னன்னா ஜெபம். எழுந்தோன தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம். யாரெல்லாம் எழுந்தோன ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறது? எங்களை வைத்துக்கு பார்ப்போம். ஆமே, ரைட், நல்லது. இதுக்கு நீங்க கையை உயர்த்த வேண்டாம். யாரெல்லாம் பல் விளக்காம ஜெபிக்கிறீங்க யோசனை பண்ணுங்க. கையை உயர்த்த, பிரஷ் பண்ணாம முகம் கழுவாம அப்படியே பண்ணி குட்டி ஜெபம். எந்திரிச்சு நைட்டியோடனா நைட்டியோட, ஃப்ராக் ஓடனா ஃப்ராக்கோட, பர்முடாஸ்னா பர்முடாஸோட, பனினோட இல்லை வெறும் உடம்போட.
அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, என்ன செய்வீங்க? பிரஷ் பண்ணாம பேசிடுவீங்களா? நாத்தம் தாங்காது. அடிக்கடி நான் சொல்வதுண்டு, கொடிய விஷயம் மனுஷனுடைய எச்சை தான். அந்த எச்சையே மெடிசனும் இருக்கு. பிம்பிள் வந்தா எச்சை எடுத்துட்டு வெயின்னு சொல்லுவாங்க, உடனே ஆறிடுமா. அப்ப எவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் நம்முடைய எச்சையில் இருக்குது. இது எப்போ அந்த சலைவா, அந்த எச்சில் விஷமா மாறும்னா, நைட்டு முழுக்க ஆணு படுத்து தூங்குறோம்ல, காலையில எந்திரிக்கும் போது இது விஷமா மாறிடும். அது எப்படிங்க உள்ள நாங்க முழுகிறமே வச்சு விஷமா மாறுறது இல்லையேன்னு கேட்கலாம். கொஞ்சம் கோழிக்கு ஏதாவது வாயில போட்டு மென்னுட்டு கொடுத்து பாருங்க, அது பொட்டுன்னு போயிடும். உண்மை. அந்த அளவுக்கு மனுஷனுடைய எச்சில்ல காரியம் இருக்கிறது. சாதாரணமாக அல்ல. ஒன்று குணப்படுத்தும், இன்னொன்று ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது தயவு செய்து என்ன செய்யுங்க, ப்ரஷ் பண்ணிட்டு இனிமே முகத்தை கொஞ்சம் கழுவிட்டு, சோப்பு கூட போட வேண்டாம் முகத்தை, ஏன்னா அப்படி தூக்கம் வந்துடும், தூக்கி விழுந்துருவீங்க. ப்ரஷ் பண்ணிட்டு சோப்பு போட்டு விட வேண்டாம், லைட்டாக ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு மேலே ஏதாவது டிஷர்ட் போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்க. அதுதான் ஜெபம். எழுந்தோன்னு ஏன் தெரியுமா, இரவு தூங்கிட்டு காலையில் எந்திரிப்போமாங்கிறது நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கைங்க. நிச்சயமே சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை விழிக்க செய்திருக்கிறார். இன்னைக்கு உங்க முகத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் எனக்கு தெரியுதாமா? தனச்சோதியம்மா ஆமேன்ட்டாங்க. ரைட். அப்போ அவங்க நீ பார்க்கறாங்கன்னா அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. நான் அவர்களை பார்ப்பது தேவனுடைய கிருபை. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? எழுந்தோன்னு ஆண்டவர் நன்றி செலுத்த பழகிக் கொள்ளணும். ஆண்டவரே, என்னை கண் வலிக்க செய்தீரே, நடக்க செய்தீரே, சாப்பிட செய்தீரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செலுத்த பழகிக் கொள்ள வேணும். இதுதான் கனம். ஆண்டவருக்கு இந்த கனத்தை கொடுக்காதபடிக்கு நாம் எத்தனை கனத்தை கொடுத்தாலும் அது பெருசிய கனமா இருக்காது. பெற்றோரிடத்துல பிள்ளைகள் எழும்பி பேசாம அவங்க பாட்டுக்கு வேலைக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போனாங்கன்னா பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? ஒரு வார்த்தை என் பிள்ளை பேச மாட்டேங்கிறாள், நான் என்ன தவறு செய்தேன்? இன்னைக்கு அப்படிதான் இயேசு உங்க முன்னாடி நிக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில நிக்கிறார். என் பிள்ளை என் கூட எந்திரிச்சோட பேசுவாளா? என் பையன் என் கூட பேசுவானா? எழுந்த உடனே என் கூட பேசுவானா? இயேசுவுக்கு நாம் எங்க முதலிடம் கொடுக்கிறோமோ அந்த இடத்துல இயேசு நமக்கு முதலிடம் கொடுப்பார். அதுதான் என்னை கனப்படுத்து, நான் உன்னை கனப்படுத்துறேன். இதுதான் முதல் கணம். இரண்டாவது கணம் வேதத்தை வாசிப்பது. அடிக்கடி நம்ம பார்க்கணும். வசனத்தை எடுத்து ஒரு 5 வசனமாவது வாசிக்கணும். எப்பங்க? எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்கார்றதில்ல. சில பேர் சொல்லுவாங்க, டைமே இல்லை பிரதர், எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா உட்காந்து 1 அதிகாரம் 2 அதிகாரம் 5 அதிகாரமெல்லாம் வாசிச்சிருவேன். நான் ஒன்று சொல்றேன், அதையும் செய்யுங்க, நல்லதுதான், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உங்கள் டைட்டான சுச்சுவேஷனில் பிஸி ஷெட்யூலில் கூட ஒரு 2 வசனம் 3 வசனமாவது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வாசிங்க. ஆண்டவரே, நான் இப்போ பைபிள் எடுத்து வாசிக்க போகிறேன், என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்க. ஒரு கேள்வியை வச்சுட்டு அந்த பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. இயேசு நம்ம கூட பேச ஆவலாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்ம கூட பேச ஆவலாக இருக்கிறார். மூணாவது, அந்த வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கணும். இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கா? இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன? என்னை கனப்படுத்துகிற நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்றார். இந்த வசனத்தை எடுத்துக்குவோமே, யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் என்னை கனப்படுத்துறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறேனா? ஒரு கேள்வியோட நீங்க சிந்தித்து பார்க்கணும். மெடிடேஷன், அதுதான் மெடிடேஷன். ஒரு வசனத்தை வாசிச்சாலும் அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கா, என் கண் பார்வை இருக்கா, என் பேச்சு இருக்குதா, என் கைகால் இருக்குதா, என்னுடைய யோசனைகள் இருக்கான்னு சொல்லி நீங்க சிந்தித்து செயல்படுவது மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். இந்த 3 விதமான கனத்தை இயேசு நம்ம கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கிறார். பிரியமான ஜனமே, இந்த 3 விதமான கனத்தை நாம் கொடுக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனம் எதிலே நாம் கனத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆமா, ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை
பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த வசனம் வாசிக்கிறீங்களா? வாசிச்சிட்டீங்களா? எல்லாருமே பார்த்துட்டீங்களா? இது யாருக்குரிய வசனம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். இது யாருக்குரிய வசனமா இருக்கு? எல்லாத்துக்குரியது. இன்னும் ஸ்பெஷலா யாராவது சொல்வீங்களே வசனத்தை வாசிச்சோன்னு? இங்கடா வரலையே பிரதர். சுவிசேஷகராகிய உங்களுக்கு தான் பிரதர், பாஸ்டர்மார்களுக்கு சொல்லியிருக்காரு பிரதர் இந்த வசனத்தை, எங்க கிட்ட கொண்டு வந்து சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். இந்த வசனம் எல்லாத்துக்குரியது. ஊழியம் அப்படின்னோடனே இந்த வார்த்தை ஊழியம் வந்துருச்சு இல்லைங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காரு? ஆண்டவர் ஒருவனுக்கு ஊழியம் செய்தால், ஊழியம்னோடனே நம்ம நான் செய்யறத ஊழியம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. செந்தமிழ்ல ஊழியம் அப்படிங்கிறதுக்கு பேசுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இவனுக்கு நீ ஊழியம் செய்வாயாக அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் பேசுவாங்க. அப்ப அது என்ன ஊழியம்? வேலை செய்வது, சேவை செய்வது, ஒரு சர்வீஸ், சேவை மையம் மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னை பார்த்து முதல் கணம் இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அதுக்காக நிம்சி வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்றாரா? காலேஜ் எழுதி கொடுத்துட்டு டிசி வாங்கிட்டு வர சொல்றாரா காஷ்மீரை பார்த்து? இல்ல, கர்த்தர் அப்படி சொல்லல. செய்யற வேலையில ஆண்டவருக்காக உண்மை உத்தமத்தோடு இருக்கணும், வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கணும், அதுதான் வேலை. இயேசுவுக்கு நாம் எப்படி சேவை செய்யலாம் அப்படின்னா, வசனத்தின்படி வாழ்றதுதான் இயேசுவுக்கு செய்யற முதல் சேவை. அதுதான் அவருக்கு கொடுக்கிற முதல் கணம். வசனத்தின்படி வாழாதவன் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இயேசு சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். ஆண்டவர் சொல்றார். இயேசு நல்ல கனத்தை கொடுத்து வாழ்ந்தவர்ங்க. 33 வருஷம் அந்த உலகத்துல இயேசு வாழ்ந்தார். அதுல 30 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தாய்க்கு சேவை செய்தார், ஊழியம் செய்தார். தாய்க்கு தனியா விடல. யோசேப்பு தகப்பனார் இறந்து போயிட்டார், இயேசுடைய தகப்பனாரே யோசேப்பு. அப்படி இருக்கும்போது தாய் மரியாளுக்கு 30 வருடம் நம் இயேசு கூட இருந்து வேலை செய்து சேவை செய்தார், ஊழியம் செய்தார், தச்சனுடைய வேலையை செய்தார் இயேசு கிறிஸ்து. 31வது வருஷத்துல இருந்துதான் மீதி 3 வருஷம் பிதாவாகிய தேவனுக்கு கனம் கொடுத்து முழு ஊழியத்தில் இறங்கினார். 24 மணி நேரம் ஊழியம் செய்தார் இயேசு கிறிஸ்து. அவர் தான் உண்மையிலே பயங்கரமான பிஸி. 12 மணி நேரம் ஊழியம், மீதி 12 மணி நேரம் தூக்கம் இல்ல, பிதாவின் சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, நாளைக்கு நான் என்ன செய்யணும், எங்க போகணும், யாரை பார்க்கணும், என்ன பேசணும், ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நாடி இருந்தார், சார்ந்து இருந்தார். கொஞ்ச நேரம் தான் தூங்க முடிச்சது. தூங்குற டைம் யாராலையும் சொல்ல முடியல. பயங்கர பிஸி. இந்த உலகத்துல ஒன்லி பிஸியஸ்ட் பர்சன் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இதை ஏன் நான் சொல்றேன்னா, அவர் உலகத்துல வாழ்ந்த போது, மனுஷனாய் வாழ்ந்த போது கனம் கொடுத்தார். அம்மாவை தனியா விடல. சிலுவையில ரத்தம் சொட்ட சொட்ட அவருடைய ஆவி எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? அம்மாவும் சீஷனும் பக்கத்துல நிற்கும் போது அவர்களை கீழே குமிந்து பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அதோ உன் தாய், அதோ உன் மகன். அழகா 2 பேரையும் தனிமையா விடல. தாய் அப்பவும் தனிமையா விடலைங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்களை தனியா விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் தனியா இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க தனியா இல்லை. வேதம் சொல்லுகிறது, தனிமையானவர்களுக்கு நான் வீடு வாசலை உண்டாக்குவேன். உண்டாக்குவது மாத்திரமல்ல, அவர் கூடவே இருப்பார். ஆமென். உண்மை அதுதாங்க. இயேசு நம்ம கூட இருக்கிற ஒரு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ என்ன கனம் பண்ண, நீ என்ன கனம் பண்ண. அப்ப அவருக்கு நாம் எப்படி கனப்படுத்தலாம் அப்படின்னா, நிமிஷம் எப்படி கனத்தை கொடுக்கலாம் ஆண்டவருக்குன்னா, செய்யற வேலையில உண்மையும் உத்தமத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, உன் எஜமானனுடைய கண்களை மறைக்கலாம், ஆனா உன்னை படைத்த எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து என் கண்களை மறைக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேரு வேலையில உண்மை இல்லை. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றோம், மாசம் 60,000 1 லட்சம் சம்பாதிக்கிறோம். எவ்வளவு உண்மையா இருக்கணும்? 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறவங்களுக்கு எப்படி புளிறாங்க? ஏப்பா
ஆமாங்கிற. அதான் உண்மை. அதுதான் என்னுடைய ஆரம்ப நாள் சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? டிகிரி முடிச்சுட்டு இப்படி டிப் டாப்பா டக்கின் பண்ணிக்கிட்டு கம்பெனிக்குள்ள போறேன். ஆரம்ப நாள் அழுக அழுக எனக்கு கண்ணீர் தாங்கவே முடியல. ஒரு நாள் கூலி என்னுடையது 150 ரூபாய்க்கு பேசுறாங்க. அங்க உட்காந்து 3000 ரூபா மாச சம்பளம். அங்க இருக்கிற நான் வீட்டுக்கு வாடகை கட்டுவேனா, பைக்குக்கு பெட்ரோல் போடுவேனா, இல்லை என் வயிற்றுக்கு பெட்ரோல் போடுவேனா? யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளவு அழுக, அவ்வளவு அழுக. ஆனாலும் கர்த்தர் உண்மையாய் சேவை செய்தார். உயர்த்தினார் உயர்த்தினார். இந்த ஸ்தலத்துல கர்த்தர் உயர்த்திட்டே இருந்தார். ஸ்தானத்தை உயர்த்தினார், என் டேபிளை உயர்த்தினார், என்னுடைய சீட்டிங் காரியங்கள் எல்லாம் உயர்த்தினார். வெளியில கொண்டு வரும்போது கர்த்தர் என்னை கனப்படுத்தி வெளியே கொண்டு வந்தார். முழு நேர ஊழியத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனப்படுத்தினார், மனுஷர்கள் மூலமாக கனப்படுத்தினார், சம்பளத்துல கனப்படுத்தினார். நான் வெளியே ரிசைன் பண்ணிட்டு வெளியில வரும்போது, கர்த்தருடைய முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது, என் தேவன் என்னை கனப்படுத்தி வெளியே கொண்டு வந்தார். சாதாரண வெளியில கொண்டு வரல. அதற்கு தேவை உண்மை உத்தமத்தோடு வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்றார், எஜமானனாகி எனக்கு முன்னாடி நீ உண்மையா இருந்துக்கோ. எதுல உண்மையா இருக்கலாம்? அந்த வேலையில கரெக்ட் டைமுக்கு போகணும். அல்லேலூயா. அந்த வேலையில சரியான நேரத்துல 10 மணினா 10 மணிக்கு நீங்க உள்ள இருக்கணும். 9 மணினா 9 மணிக்கு உள்ள இருக்கணும். கதநாயம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இந்த வேலை நேரத்துல வேலையை நீங்க சரியாய் செய்து சரியாய் கரெக்டா நீங்க செஞ்சு முடிக்கிற ஆட்களாக இருக்கணும். என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவர் பேர் கிரண் ஷிகாரி. திருப்பதியில் இருக்கிறார். நல்ல மனுஷன், அருமையான ஒரு மனுஷன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தோட தொடர்புல இருக்கிறார். அவருக்கு டெய்லி வசனம் அனுப்பி விடுவேன், பாப்பார். தமிழ் தெரியாது, ஆனா தங்கமான மனுஷன். எப்படி சொல்றேன்னா, வேலையில உண்மையா இருப்பார். அவ்வளவு உண்மை. அவர் ஒரு சேல்ஸ் மேனேஜர், எல்பிஜி பாரத் பெட்ரோலியம்ல சேல்ஸ் மேனேஜர். இப்ப நீங்க கேஸ் கம்பெனி வாங்குறீங்க இல்லையா? உங்க கம்பெனி என்ன, எந்த கேஸ் வாங்குறீங்க? இந்தியன். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேரு எந்த கேஸ் கம்பெனி, என்ன ஏஜென்சி? பரணி ஏஜென்சிஸ் இல்லையா? அப்படி நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு. அதுல சேல்ஸ் மேனேஜரா வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த கம்பெனியை போய் பார்க்கணும், சரியா பிசினஸ் பண்றாங்களா, குடோன்ல சரியா பிசினஸ் பண்றாங்களான்னு சொல்லி. இவங்க வேலையே என்னன்னா, சுத்திக்கிட்டே இருக்கிற வேலை தான். அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 70 கம்பெனிஸ் இருக்கும் ஒரு சேல்ஸ் மேனேஜருக்கு கீழே. அந்த சேல்ஸ் மேனேஜர் என்ன செய்வாங்கன்னா, 70 கம்பெனியும் பார்க்கணும். அந்த 70 கம்பெனியும் கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களை சேர்ந்த கம்பெனியா இருக்கும். குறைஞ்சது 10 மாவட்டங்கள். இவர் சுத்திட்டே தான் இருப்பார். நான் இவரோட வெளியில கடந்து போகும்போது பார்ப்பேன். இவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அவர் தான் கார் ஓட்டுவார், நான் உட்கார்ந்துருப்பேன் பக்கத்துல. ரொம்ப டயர்டா இருக்கும். ஆனா அவர் தன்னுடைய வேலையில சரியா இருப்பார். டிஷர்ட் போட்டிருப்பாரு. ஆனா கம்பெனிக்குள்ள போகும்போது டிஷர்ட்டை கழட்டி காருக்குள்ளேயே சட்டையை மாத்தி டக்கின் பண்ணி ஷூ போட்டுட்டு டேக போட்டு வெளியில போவார். சொல்லுவாரு, சார், நான் சொல்லுவேன், சின்ன கம்பெனி தானே சார், நீ எப்படியே டிஷர்ட்ல போக வேண்டியதானே கேஷுவலா, அது சண்டே தானே அப்படின்னுவேன். அவர் சொல்லுவார், நோ சாம், we should be perfect, we should be perfect. அவர் கரெக்டா போவார். நான் ஒரு இடத்துல கத்துக்கிட்ட காரியம் அது ஒண்ணு. ரெண்டாவது, இவருக்கு மேல இருக்கிற ஆபீசருடைய பேர் டெரிட்டரி மேனேஜர், டிஎம். அந்த பிளான்ட்டுக்கு அவர் தான் பெரிய சுப்பீரியர் ஆபீசர். அவர் சொல்லியிருப்பாரு, 5 நாள் டைம், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எல்லாம் கவனிச்சிருங்க, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. 5 நாள் இருக்குது. அதுல ஒரு நாள் அப்படியே கேஷுவலா வீட்லயே இருந்துட்டு போலாம்ல. அவர் சொல்லுவாரு, சார் ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுல இருந்துடலாமா அப்படின்னு. நானும் நல்லது தானே வீட்டுல இருந்தா, வெளியில சுத்தாட்டி என்ன. நான் சொல்லுவேன், ஓகே சார். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நினைப்பாருன்னு தெரியாது, சாம் இது தப்பு சாம், அவர் தமிழ் பேசுறத வித்தியாசமா இருக்கும், வரீங்கோ பொறீங்கோ அப்படின்னு. நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அவருடைய பாஷையெல்லாம். கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு, 12, 15 வருஷம் ஆகுது. அப்போ கேட்பாரு, நம்ம ஈரோடு போலாமா வேண்டாமா சாம், ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு போலாமே அப்படின்னு. கொஞ்ச தூரம் போயிட்டு என்ன நினைப்பாருன்னு தெரியாது,
சார் லெட்ஸ் கோ டு ஈரோடு அப்படின்ட்டுருவார். ஏன் சார் அப்படின்னு? இல்லை சார், பாஸுக்கு நான் வந்து ஈரோடு போகிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். பாஸ்னா மேனேஜர், சுப்பீரியர் ஆஃபீஸர். நான் சொல்லிட்டேன் ஈரோடு போவேன்னு, பொய் சொல்லிட்டேன். சரி, பொய் சொல்லக்கூடாது, அவருக்கு நான் வாக்கு கொடுத்ததுனால நான் போய் தான் ஆகணும். சார் உங்களுக்கு முடியல சார், ஃபீவராக இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்லை சார், நம்ம போய் அங்கே போய் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம பொய் பேச வேண்டாம், கிளம்பு. இத்தனைக்கு அவருடைய மாத சம்பளம் அன்னைக்கே 2010 80,000 ரூபா. அவர் தங்குற ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் இலவசம், கார் பெட்ரோல் 2000 ரூபாய்க்கு போட்டால் 4000 ரூபா திருப்பி அவர் வாங்கிக்கலாம். எந்த ஹோட்டலில் வேணால் தங்கலாம், 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் அவர் தங்கலாம். அந்த ஹோட்டல் பில் 10,000 ரூபா வந்ததுன்னா 20,000 ரூபா சேர்ந்து வரும். 5,000 ரூபான்னா 10,000 வரும். நான் பார்த்துருக்குறேன் இந்த கணக்கை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஆனால் அவர் தன்னுடைய வேலையில துஷ்பிரயோகம் பண்ணல, உண்மையுள்ளவராய் காட்சியளித்தார். அல்லேலூயா. உண்மை இருக்கணும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ அந்த வேலையில உண்மை இருந்தாதான் தேவன் சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மையாயிரு, அநேகத்துக்கு அதிகாரியை மாற்றுவேன். இன்னைக்கு அவர் கோயம்புத்தூர்ல இருந்தவர் இன்னைக்கு எங்க தெரியுமா இருக்கிறாரு? மும்பையில பாரத் பெட்ரோலியம் பிளான்ட்ல டெப்டி மேனேஜரா ப்ரமோஷன் ஆர்டர் கொடுத்திருக்கிறார். மாத சம்பளம் 2 லட்சம் ரூபாய். அந்த 2 லட்சங்கிறது முழுசா அவர் கைக்கு தான். இன்சூரன்ஸ் இருக்கு, பிள்ளைகள் படிப்புக்கு அவங்களே ஸ்பான்சர் பண்றாங்க. அப்ப என்ன வேலை 2 லட்சத்துக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனா தேவன் உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு அவர் அங்க இருக்கிறார் மும்பையில. கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், உயர்ந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார், பெரிய ஆபீசர். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நாம் செய்யக்கூடிய வேலையில ஏன் உயர்வு இல்லை, ஏன் சம்பளம் உயரல, ஏன் ஸ்தானம் உயரல அப்படின்னா நாம் ஏதோ ஒரு குறையை வைத்திருப்போம். அதை அறிந்து நாம் ஜெபிக்கும் போது, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, படிப்பு கம்மி தானே சார், படிப்புக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க, வேலைக்கும் படிப்புக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர் படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்குறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லை, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அந்த பாரத் பெட்ரோலியம் பிளான்ட்ல போய் நான் இருந்தேன். நான் படிச்சது ஐடி, போய் நின்னது வேற. எப்படி எடுத்துக்க முடியுமா? சம்பந்தமே இல்லை. நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னோட சம்பந்தமே இல்லை. முக்காவாசி, அதாவது ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் இல்ல 3 பேர் தாங்க இப்போ படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குது, மற்றவங்க யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது செய்யற வேலையில உண்மை உத்தமத்தோடு இருப்போமானால் கர்த்தர் எந்த வேலையில உயர்த்துவார், எந்த வேலையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், உண்மையாயிரு, எஜமானனுக்கு உண்மையாயிரு. தயவு செய்து இந்த வேலையில உண்மையாயிருக்கணும். மனைவிமார்களுக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? உனக்கு என்னங்க வேலை, திருட்டு தூங்குறது தானே வேலை அப்படின்வாங்க. தயவு செய்து அப்படிலாம் நினைக்காதீங்க. நினைக்கிறவங்க என்னத்துக்கு ஆக போறாங்களோ தெரியல, கர்த்தருக்கு அவங்களை கணக்கு கேட்பார். அவனுக்கு என்னங்க, நல்லா சமைக்கிறா, நல்லா திங்கிறா, நல்லா தூங்குறாங்க, நான் மட்டும் மாடாட்ட வெயில போய் உழைச்சிட்டு வரணும். ஆண்டவர் அதுதானே கொடுத்துருக்காரு ஆம்பளைகளுக்கு. ஆம்பளைங்க வீட்டில் இருந்தா கிடைச்சுக்குங்க அசிங்கம். அல்லேலூயா. வீட்டில் இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, சோத்துல கை வைக்காத. அல்லேலூயா. வேதத்துல தேவன் சொல்லுகிறார், எந்த ஆம்பளையும் நீ சோம்பேறித்தனமா, அதாவது கை கால் நல்லா இருந்தா ஓகே, கட்சி கை கால் சரியில்லைன்னா பரவாயில்ல, ஆனா கை கால் நல்லா இருந்து வீட்டில் உட்காந்து சாப்பாடு முதல்ல கை வச்ச அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றார், கை வைக்காத. வேதத்துல வசனம் இருக்கிறது. வீட்டுல சோம்பேறியாகி உட்கார்ந்து சாப்பாட்டுல கை வச்சு சாப்பிடக்கூடாது. அப்ப பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய வேலை செய்யறாங்க. வீட்டை கூட்டி தொடச்சு கிளீனா வச்சாதான் நல்லது. 2வது சமையல் பண்ணணும். டெய்லி ஒரு சமையல் பண்றீங்களா? எத்தனை பேர் டெய்லி சமையல் பண்றவங்க கைகளை உயர்த்துக்கு பார்ப்போம். டெய்லி ஒரு சமையல். ஒரு சில பேர் 2 நாளைக்கு ஒரு சமையலை வைக்கிற பழக்கம் ஒரு சிலருக்கு உண்டு. ஆனா டெய்லி சமைச்சாகணும் எல்லாம் பிடிக்காது ஒரு சில பேர்த்துக்கு, ஆகவே ஆகாது. என்ன நேத்து வச்ச குழம்பா, ரசம் கூட, இது கொடுமையால இருக்குது. இது பெரிய கொடுமைங்கிறது உண்மையிலேயே. காலையில வைக்கிறது நைட் ஆகாதுன்னா எப்படி? ரசம் கூட வா,
யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வீட்டுல ரசம்ங்கிறது குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் வைக்கலாம், தப்பு இல்லை, ஒன்றும் ஆகாது. அதுதான் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. அப்ப எதுக்கு ஃப்ரிட்ஜ்? ரசம். இந்த ரசத்தை கூட விஷம் மாதிரி பார்ப்பாங்க. 2வது நாள் நல்லா இருக்கா என்னமோ கொஞ்சம் ஊத்து. படாத பாடுற மனைவிமார்கள் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இப்ப எத்தனை வேலை மனைவிமார்கள்ல சேர்த்து ஸ்ட்ரைக் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? துண்டக்கான துணியக்கான ஓட வேண்டியதுதான். லட்சங்களையும் கோடிகளையும் வாங்கினாலும் நிக்க முடியாது சோறு இல்லைன்னா. அல்ல இல்லையா? ஐயோ அம்மா சோறு அப்பா சோறு. வெளியில போய் சாப்பிட்டா என்கிட்ட பணம் இருக்கு, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன், கூட சேர்ந்து நோயும் வாங்கிக்கணும். எந்த எண்ணெயில ஓடுறாங்க நமக்கு தெரியாது. கிச்சனுக்குள்ளே உள்ள வராத, நோ அட்மிஷன் போட்டிருக்கானா? எதுக்கு தெரியுமா? அங்க மட்டும் அந்த எண்ணெயில 10 நாள் கழிச்ச எண்ணெயில பொரிச்சு கொடுத்தாலும் அப்பா எவ்வளவு டேஸ்டா இருக்குது. KFCல ஏதாவது கம்பெனிக்கார ஏதாவது இது பண்ணிட்டு போறாப்பா. நல்ல எண்ணெயில பொரிச்சிங்கன்னா நல்லதுதாங்க. அதே கெட்ட எண்ணெயில பொரிச்சிங்கன்னா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ ஹோட்டல்ஸ் மாட்டி இருக்கு இல்லையா? சின்ன பிள்ளை புரோட்டா சாப்பிட்டு செத்து போயிருக்கிற பிள்ளை இருக்கிறா. நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இறந்து போயிட்டா கோயம்புத்தூர்ல. இதெல்லாம் ஏன் நடக்குது? வீட்டில் சாப்பிட முடியாம எனக்கு வேண்டாம் வாஞ்சா பாடை வந்திம்பா அங்க போய் சாப்பிட்டு நோயை வாங்கிட்டு வர்றது தவறு. ஏன்னா மனைவிமார்களுக்கு கர்த்தர் பெரிய வேலை வச்சிருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி இந்த சமையல் கலையில பயங்கரமா இருந்தாங்க. சமையல் மூலயமா தான் எஸ்தர் ராஜாத்தி யூதர்களை காப்பாத்தினாள். யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ஆமான்கிற ஒருத்தன் யூதர்களை அழிக்கணும்னு சொல்லி தேசத்துக்குள்ள புகுந்தான். ஒரு பாம்பை போல வஞ்சகத்தோடு பூந்தான். ஆனா எஸ்தர் ராஜாத்தி செஞ்சாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல எஸ்தருக்கு. மொர்தெகாய் சொல்லிட்டாரு, நீ ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கலினா கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்ட்டாரு. எஸ்தர் ராஜாத்தி ராஜா முன்னாடி பேச முடியாது, ராஜாவை கூப்பிட்டாதான் உண்டு, இவ்வளவு போய் நிக்க முடியாது. என்ன செய்யறா? தாதிமார்களோடு உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றா. முதல்ல ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை அப்படின்னா, சமையல் செய்து ராஜாவையும் ஆமானையும் கூப்பிடு. சமையல் செஞ்சு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிட கொடுக்கும் போது ராஜா என்ன பண்றாரு? நல்லா சாப்பிட்டு உடனே ஒண்ணு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் சொல்லு, நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தர்றேன். ஏன்னா நல்ல சமையலுக்கு நம்ம என்ன செய்வோங்க? அதிகமாக தருவோமோ தர மாட்டோமா? உண்மையிலேயே கெட்ட மனுஷனை கூட உங்க சமையல் நல்லா சமைச்சிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு பாருங்களேன், உங்களை வாழ்த்திட்டு தான் வெளியில போவாங்க, மனசார வாழ்த்துவாங்க. ஏன்னா அந்த சமையலுக்கு மட்டும் அவ்வளவு ஆசீர்வாதம் உண்டு. அதான் ராஜா சொல்லிட்டார், நீ என்ன வேணாலும் கேட்டு நான் தரேன். அப்படியாகவே அந்த ராஜாத்தி ஒரு சில கதைகள் போல யூதர்களுக்கு நடந்த கொடுமைகளை, நடக்க போகிற காரியத்தை சொல்லி, ஒருத்தன் துஷ்டன் எங்க ஊருக்குள்ள வந்திருக்கிறான் யூதர்கள் அழிப்பதற்கு, அவனை விடலாமா ராஜாவே அப்படின்னு கேட்கிறா மறைமுகமா. ராஜா சொல்றார், விடவே கூடாது. இது இவ்வளவு மோசமான ஆளா, தந்திரமா நினைச்சிருக்கானா, யாரவன் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அவன் சொல்ற, வேற யாரும் இல்ல, உங்க பக்கத்துல பாருங்க ஆமான், அவன் தான். எந்த தூக்கு மேடையை மொர்தெகாய்க்கு ஆமான் ஆயத்தப்படுத்தினானோ அதே தூக்கு மேடையில ராஜா ஆமானை தூக்கி தொங்க விட்டார். இது எதனால உண்டாச்சு அப்படி தெரியுமா? சமையல் உணவின் காரியத்தின் மூலமா தேவன் அந்த ராஜாவை ஆசீர்வதித்தார், தேசத்தை ஆசீர்வதித்தார், யூதர்களை விடுதலை செய்தார். இன்னைக்கு நீங்க செய்யற சமையல் சாதாரணமானது இல்லைங்க. ஒண்ணு எல்லாத்தையும் பலப்படுத்துது, 2வது உங்க வீட்டாரை பாதுகாக்குது. வெளியில போய் சாப்பிட்டா பிரச்சனை, ஆனா நீங்க உண்மையா சமைச்சு பாருங்க, ஜபத்தோட செய்யணும். அதுதான் சொல்றேன். ஒரு சிலர் வீட்டுல சமையல் செய்வாங்க, என்ன தெரியுமா? அவங்க பேசுறாங்களா இல்லையா, தட்டு முட்டு சாமானம் பேசும், டக் டக் டக்குன்னு தூக்கி போடுவாங்க. ஏங்க அப்படின்னா, ஆமா இப்பதான் ஒண்ணு பண்ணேன் ஒண்ணு கேட்கறா, வெங்காயம் கருகும். எத்தனை வீட்டுல வெங்காயம் கருகி இருக்குது? அதாவது பாலை எப்படி காய்ச்சணும்? சிம்ல வச்சானே காய்ச்சணும் ஓரளவுக்கு. ஒரு சில பேர் பண்ணுவாங்க, ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருவாங்க பாலை. ஏன் தெரியுமா? நிக்க முடியாது. எவ்வளவு நேரங்க கிச்சன்ல நிக்கிறது? ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு அந்த பாத்திரம் கருகி போயிடும். பால் சுண்ட சுண்ட காய்ச்சணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அதுதான் நல்லது.
இன்னைக்கு காய்ச்சற பால்ல கருகுன வாசனை தான் உள்ள இருக்குது. அல்லேலூயா. தவறு. ஒரு சில பெண்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு சமையலருக்கே போக பிடிக்காதுங்க. ஏமா, ஆண்டவர் உனக்கு முதல்ல அதுதானே வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் ஒரு சில பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். தவறு. பெண்களுக்கு பேசிக் திங்க என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வேலை. லட்சங்களையும் கோடிகளையும் நீங்க சம்பாதிக்கலாம், ஓகே. ஆனா அதை விட முக்கியமான ஒரு காரியம் சமையல் அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உங்க கணவரை பாதுகாக்கிறது உங்க சமையல். உங்க பிள்ளைகளை பாதுகாத்து பலப்படுத்துவது உங்க சமையல். இன்னைக்கு நிறைய பேர் 50 வயசு கூட தாண்டறது இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நாட்கள்ல வாழ்ந்தவங்க எல்லாம் பாருங்க, பல்லெல்லாம் பாருங்க நல்லா இருக்குது. அல்லேலூயா. கண்டு வச்சுட்டானே. இயேசுவின் நாமத்தை நல்லா இருப்பீங்கம்மா. ஆமென். அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு நேத்துக்கு தனஜோந்தி அம்மாவை நான் நினைச்சேன். உண்மையில ஆண்டவர் கேட்கிறார், நேத்துக்கு நினைச்சிட்டு இருந்தேன் மத்தியானம். தன்னால முடியாவிட்டாலும் நடந்து வர்றாங்க பாரு, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். நான் என்ன நிலைமைக்கு இருப்பேனோ அவங்க அம்மா வயசுல அப்படின்னு நான் நேத்து நினைச்சேன். இன்னைக்கு அதாவது அந்த நாட்கள் இருக்கிறவங்க குமிஞ்சு நிமிஞ்சுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கிறாங்க. இங்க உட்கார்றவங்க அப்பா முட்டி வலியா இருக்குதுங்க, முட்டியெல்லாம் ஆரம்ப வலிக்கு. ஏன் நடக்கிறதே இல்லை, நடந்தே போறது இல்லை. ஸ்கூட்டில போறது, ஆட்டோல போறது, பைக்ல போறது, கார்ல போறது. நடை பயிற்சி வேணும். அன்னைக்கு அவ்வளவு தூரம் நடந்தனாலதான் இன்னைக்கு ஒரு சில பலவீனம் இருந்தாலும் நடந்தே வருகிறார்கள். உணவு அந்த நாட்கள்ல சரியா இருந்தபடினாலதான் இன்னைக்கு எந்த உணவு இருந்தாலும் அவங்க வாழ முடியுது. இன்னைக்கு சாப்பிட்ற உணவெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. உண்மையிலேயே சொல்றேன், தயவு செய்து நல்ல உணவுகளை நீங்கள் பராமரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா அந்த பொறுப்பு? உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. ஆமென். எங்க வீட்டுல எங்க வாங்கி கொடுக்குறாரு, வாங்கியே தர்றதில்லை, அவரே செலவு பண்ணிடுறாரு, அவரே சாப்பிட்டுக்கிறாரு அப்படின்னு ஒரு சில வீடு இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டுக்காருக்கு ஆரோக்கியமானதை நான் சமைச்சு கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமானதை நான் சமைச்சு கொடுக்கணும், நான் ஆரோக்கியமானதை நான் சாப்பிடணும். இன்னைக்கு நிறைய வீட்டுல சுகர், சின்ன பையனுக்கெல்லாம் சுகர், வாலிப பையனுக்கு சுகர் இருக்குதுங்க. எதனால உண்டாச்சு? ஜீன். உடனே ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, ஜீன். ஜீன் என்ன? தலைமுறை. அவங்க சந்ததிக்கு இருக்குங்க. அப்போ அம்மாவுக்கு இருந்தா பிள்ளைக்கு இருக்கும், பிள்ளைக்கு வந்துடும். அப்பாவுக்கு இருந்தா பையனுக்கு வந்துடும். இந்த ஜீன் எல்லாம் இல்ல. கர்த்தர் ஜீனை உடைக்கதான் இயேசு வந்தார், உடைக்கதான் இயேசு வந்தார். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பலவீனம் வருகிறது? சின்ன வயதுல நாம் சரியாய் தேவ சமூகத்துல கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்தை உட்கொள்ளல. சரியான சாப்பாடு சாப்பிட நிறைய வீட்டுல ஒன்னும் குக்கர் சாப்பாடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. குக்கர் சாப்பாடு எவ்வளவு எதிரி தெரியுங்களா? டைமிங் எல்லாமே எதுக்கு என்ன தெரியுமா காரணம்? டைமுக்கு ஆயிரும். அங்க போய் நிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் திங் கிச்சன்ல நிக்க வேண்டாம். ரெண்டாவது டைமுக்கு ஆயிடும்னு சொல்லிட்டு கடை நம்ம வைக்கிறோம். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அங்க நடப்பது அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. அந்த நாட்கள்ல எல்லாம் பாருங்க, கீழே குமிஞ்சுதான் ஊதுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஒரு சில வீட்டுல இன்னும் இருக்குது அந்த காரியம். இன்னும் நான் பாத்திருக்கேன். செஞ்சேரியில நம்ம ஒரு சில வீடுகள் போகும்போது கீழே குமிஞ்சு, இப்போ அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உண்டாக்கிடுறாங்க. ஆமென். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டு பொண்ணு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப குட்டை. அவங்க வீட்டுல இருக்கிற ஆட்கள் எல்லாம் உயரம், மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சம உயரம். மாப்பிள்ளையுடைய அம்மா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என் பக்கத்துல நாங்க இவ்வளவு உயரத்தில் நிற்பாங்க. அப்ப சமையல் கிட்ட எப்படி இருக்கும்? உயரமா இருக்குமா இருக்காதா? பாவம், அந்த பொண்ணு ரொம்ப குள்ளையா வந்துருச்சு வீட்டுக்கு. தெரியாம சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. லவ் மேரேஜ் ஆட்டு. மீன் பொரிக்கிறாங்க. நான் போயிருக்கிறேன். கிராமம், தாராபுரத்துல இருக்கிற கிராமம். 2 வகையான மீன், தட்டு ஃபுல்லா மீன். எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் வந்திருக்கேன்னு சொல்லி. அந்த வழியா அந்த வழியா அவங்க சின்ன ஒரு கிராமத்து வீடு. இந்த மாதிரி ஒரு அவங்க தங்குற இடம் ஹாலு, பெட்ரூம் இருக்கும். வெளியில முன்பக்கம் கிச்சன் இருக்கும். நான் அங்க வெளியில கார் நிறுத்திட்டு உள்ள வர்றேன். ஒரு காரியம் உண்டாச்சு. என்ன தெரியுமா? ஒரு என்னமோ போட்டிருந்தாங்களே, ஒரு ஸ்டூல் மாதிரி ஏதோ ஒரு போட்டு, இவ்வளவு பெரிய ஸ்டூலுங்க.
அதுக்கு மேல அந்த பொண்ணு நின்று மீனை தாளிச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு சிரிக்க கூடாதுதான், அந்த பொண்ணு கொள்ளையா இருக்குது, பாவம், கர்த்தர் மன்னிக்கணும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த நாட்கள்ல கீழே உட்கார்ந்து தான் பண்ணுவாங்க. ஏன் நிறைய பேர்த்துக்கு சுகப்பிரசவம் இல்லாம சிசேரியன் உண்டாகுது தெரியுமா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சரியா உபயோகப்படுத்தாதனாலதான். மேலேயே உட்கார்ந்துக்கிறோம். நான் சொல்லுவேன், மேல உட்காராத. எங்க வீட்டுல நான் முட்டு எப்பவுமே கீழதான் உட்காருவேன். கர்த்தர் சொல்ல, இதுதான் நிலையானது. நீ எத்தனை சேர் வாங்கினாலும் அது உனக்கு நோயை கொண்டு வரும். நீ நிலையானதை தேடு. கேட்டு பாருங்க, எப்பவுமே எந்த வீட்டுக்கு நான் போனாலும், ஹவுஸ் விசிட்டிங் எந்த வீட்டுக்கு நான் போனாலும், அவங்க சேர் கொடுத்தா நான் வேணான்னு சொல்லிட்டு கீழே தான் உட்காருவேன். யாஸ்மின் வீட்டில் தான் சோஃபா போட்டு இடத்த அடைச்சிட்டாங்க, கீழே உட்கார வழி இல்லை. இந்த சோஃபா மட்டும் இல்லைன்னா கீழே தான் உட்காருவேன். ரொம்ப நல்லது. கீழே உட்கார்ந்து நீங்க எந்திரிக்கும் போது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் சூப்பரா இருக்கும். உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு இருக்கும். அதுக்கும் மேல பெண்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான பெனிஃபிட் சுகப்பிரசவம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிசரின் பண்றதுக்கு எவ்வளவு வாங்குறாங்க? அம்மா அம்மாக்கு உலகம் தெரியல. ஏசப்பா 10,000 பரவாயில்லைங்களேம்மா. தனுஜோதி அம்மா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போல 2 லட்சம் வாங்குறாங்கம்மா. 5 நாளைக்கு 2 லட்சங்கம்மா பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஒரு மீடியமான ஹாஸ்பிட்டல்லயே 80,000 ரூபாய் வாங்குறாங்க 3 நாள் அட்மிஷனுக்கு. கேளுங்க, 10,000. அச்சோ அம்மா, முடிச்சது. பாத்தீங்களா, 80. அதுதான் ஆண்டவர் சொல்றார். நிறைய வேதத்துல பெண்கள் எப்படி உட்காரணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஜீன்ஸ் பேண்ட் போடணுமா, போடக்கூடாதா, போடக்கூடாது. ஆண்கள் உடையை பெண்கள் உடுத்த கூடாது என்பதை குறித்து லேவியராகமத்துல தேவன் தெளிவாய் பேசி இருக்கிறார். கவனமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு பெரிய வேலை இருக்கு. வசனத்தின்படி வாழ்ற வேலை பெரிய வேலைங்க. சமையல் செய்வது வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்க. சமையல் செய்யும் போது, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா, என்ன செஞ்சாலும் பெண்கள் ஜபத்தோட செஞ்சீங்கன்னா அதுதாங்க பெரிய வேலை. இன்னைக்கு உங்களுடைய கணவர்மார்களை, பிள்ளைகளை பலப்படுத்துவதற்கு வேலையே ஆண்டவர் உங்க கையில தான் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உண்மையிலே அதுதான் உண்மை. பிள்ளைகளுக்கு என்ன வேலை அப்படின்னா, படிக்கிறாங்கன்னா படிப்புல நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கொடுத்துருக்கிற படிப்பு தான் பிரதானமான ஒரு வேலை இல்லைங்களா? யாஸ்மினுக்கு என்ன வேலை? வீட்டில் படிக்கிற வேலை. கூட்டி பெருக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அடிஷனல் ஒர்க்கு, கத்துக்கிட வேண்டிய காரியம். அதை விட்டுட்டு ஒரு வீட்டில் நான் என்ன வேலைன்னு கேட்கிறேன், படிப்பு வேலையை சொல்லல அந்த பிள்ளை. சொல்றா, நல்ல வேலை கேட்டீங்க, கேட்காம போயிருவீங்கன்னு நினைச்சேன். நான் கூட்டுறேன், பெருக்கிறேன். கூட்டுறது வேற, பெருக்கிறது வேறையாம். கூட்டுறேன், பெருக்கிறேன். ஏதாவது வச்சுட்டு போயிடுவாங்க, நான் கிண்டுவேன். துணியை எடுத்து வச்சிருவாங்க, மடிப்பேன். நான் கேட்டேன், படிக்கவே மாட்டியாமா? எங்கேங்க படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு? எல்லாம் இது இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு. இதெல்லாம் பண்ணணுங்க. இதையெல்லாம் செய்யாதபடிக்கு மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார் 2 இடிச்சா தாங்க முடியுமா? அதுக்கப்புறம் அங்கிருந்து பையனை பிரித்து கொண்டு வேற எங்கேயாவது, நீ என் கூட தனி கொடுத்தன வரல, அவ்வளவுதான். அவன் பாவம் போல மாட்டிக்குவான். ஐயோ, எங்க அம்மா ஓடுறக்குமா நல்லா சாப்பிட்டா, இவளுக்கு சமைக்கவும் தெரியாது. அவன் யோசிச்சு பயப்படுற விஷயமே நிறைய பெண்கள் கிட்ட என்னன்னா, சமைக்கவும் தெரியாது. இவன் வெளியே நீ கூப்பிடுறாளே, எங்க அம்மா சமையல இத்தனை நாள் நல்லா ருசியா சாப்பிட்டு வந்துட்டேன், இவனை நம்பி வெளியில போய் நான் என்னத்துக்கு ஆளாகணும்? அந்த பொண்ணு சொல்லும், வந்தே ஆகணும், உங்க அம்மாட்ட நான் வாழவே முடியாது, கஞ்சோ கூட நீ என் கையில தான் குடிக்கணும். அவன் யோசிப்பாங்க, எனக்கு சிக்கன் குழம்பு இருக்கு, மட்டன் குழம்பு இருக்குது, உன் கையில எதுக்கு நான் கஞ்சி சாப்பிடணும்? அல்லேலூயா. இப்படி நிறைய குடும்பம், பிரிஞ்ச குடும்பம் இருக்குதுங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? நீங்கள் தன்னுடைய பருவத்தில் கற்றுக்கொள்ளாததான் காரணம். உங்கள் பருவத்தில் நீங்கள் இதோ சமைக்க கற்றுக்கொள்ளணும். சமையல் ஒரு மனுஷனை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு சில பேர் வேற விதமான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அதை காட்டிலும் சமையல் தாங்க உங்க புருஷனை மாத்துறது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க நல்லா சமைச்சு பாருங்க, வேற விதமான காரியங்களை ஆண்டவர் உங்க மூலியமா கிரியை செய்வார்.
ஒரு தேசத்தையே இன்னும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னா, யூதர்களை காப்பாத்தி இருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு உங்க வீட்டை காப்பாற்ற மாட்டாரா? ஜபத்தோட செய்யணும். பிள்ளைகள் அதே மாதிரி கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு சரியா போற வீட்டுல சரியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இதுதான் வேலை. இந்த வேலையில நாம் ஆண்டவர் சமூகத்துல வசனத்தோடு வாழ்ந்தாதான் ஆண்டவர் சொல்ற உன்னை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒருவன் இதோ பிதாவை இதோ என்ன சொல்ற, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவார். இதுதான் உங்க ஊழியம். படிக்கிறது உங்க ஊழியம், வேலை செய்வது உங்க ஊழியம், கணவரை பராமரிப்பது உங்க ஊழியம், பிள்ளைகளை பார்த்துக் கொள்வது உங்க ஊழியம். இதை விட்டுட்டு வேற எந்த ஊழியத்தை செய்தாலும் அது ஊழியம் அல்ல. ஒரு சில ஊழியக்காரர்கள் என் கண் முன்னாடி சொன்னாங்க, சமையல் நிக்க முடியாது, சமைச்சுக்கிட்டே இருக்க பிடிக்கல. முதல் காரியமே இதுதான். இந்த பேசிக், அதாவது வீடு ஒண்ணு நிக்கணும், இந்த பில்டிங் நிக்கணும்னா கீழே பேஸ்மெண்ட் இருக்கணும். இந்த பேஸ்மெண்ட் இல்லைன்னா பில்டிங் நிக்க முடியாது. இந்த பேஸ்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் அறிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் அதுதான் ஊழியம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றதை நீங்க நிறைவேற்ற கற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஒன்றும் கூட்டக்கூடாது, ஒன்றும் குறைக்கக்கூடாது. போனா போகணும், வானா வரணும். ஏன்னா எஜமானன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பிரதானமான ஊழியம். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபித்து கடந்து போக போறோம். சீக்கிரம் பார்த்தரலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2வது கணம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்ன? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 5 நிமிடத்துல பார்த்து முடிச்சிடலாம். ஆமென். கர்த்தருடைய வேத வசனம் பாருங்க. 2வது கணத்தை நாம் ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இது அர்த்தம் என்னன்னா, நம்முடைய பொருட்களாலையும் முதற் பலன் என்ன? முதற் பலன் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா, தசம பாகத்தை குறிக்குது. கர்த்தர் சொல்றாரு, இப்ப யாஷ்மினுக்கு கர்த்தர் படிச்சு முடிச்சோன்னே சம்பளம் வேண்டாம், சோர்ந்து போயிடுவா. எக்ஸாம்பிள், எடுத்த உடனே சம்பளம். என்னத்தை சொல்றது, யாஸ்மின் வேணா விட்டுருங்க, வேற யாரோ ஒருத்தர் எடுத்துக்குவோம். வேண்டாம் வேண்டாம், அது புரியாது. அது டாப்ல போனோம்னு புரியாது. எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, என்னையுமே வச்சுக்கிறேனே, எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ஆரம்பம்? 3000 ரூபா இல்லையா? அதுல 100 ரூபா தான் என் சம்பளம் வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாயில ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு 100 ரூபாய் ஆண்டவர் கொடுத்துட்டு 100 ரூபாயும் கேட்கல. எவ்வளவு கேட்கிறாரு? 100ல் 1 பங்கு. 10 ரூபாய்னா 1 ரூபா, 100 ரூபானா 10 ரூபா. அது சைபரை கட் பண்ணிருங்க, அவ்வளவுதான் கேட்கிறாரு. இதை நாம் கொடுக்க முடியாதா? இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? உன் பொருளாலும் உன் எல்லா முதற் பலனாலும். முதற் பலன் நம்ம இதை கொடுக்காதனாலதான் நிறைய தேவ பிள்ளைகளுடைய வீட்டுல ஆசீர்வாத குறைவு. என்ன பிரதர், சும்மா அடிச்சு விடுறீங்களா? இல்லை, மல்கியா அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். நான் சாட்சியாய் அடையாளமாய் சொல்லுகிறேன். மல்கியா அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். மல்கியா 3ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்கிறது. அது என்னன்னு சொல்லி பார்த்து நாம் செபிக்க போகிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8, 9, 10. எதிலே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? மாட்டேனோ? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நம்மை பார்த்து, ஜனங்களை பார்த்து, மக்களை பார்த்து, உங்களை என்னை பார்த்து என்னை வஞ்சிக்கிறீங்க. நம்ம கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, எதனால வஞ்சிக்கிறோம் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்ற, தசம பாகத்துல காணிக்கையில் தானே. அப்ப தசம பாகம் என்பது அப்படின்னா, மறுபடியும் சொல்ற பாருங்க, 100 ரூபாய் உங்க சம்பளம்னா ஒரு 10 ரூபாய் கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. 10 ரூபாய் கொடுக்கறதுல நம்ம ஏதாவது நஷ்டமாறுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆண்டவருக்கு எதுக்கு கேட்கணும்? ஒரு சில பேர் கேட்பாங்க,
ஏங்க இறைவன் தானுங்க உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கணும், நம்ம எதுக்குங்க இறைவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இங்க ஆண்டு எதற்காக நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும் முதற் பலனை அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஆண்டு சொல்றாரு நீ குடு, என்ன செய்வாரு, வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சோதிச்சு பாரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்லை. சம்பாதிப்பாங்க, அந்த சம்பாதனை எங்க போகுதுன்னே தெரியாது. ஒண்ணு ஹாஸ்பிட்டல் போகும், இல்லைன்னா கீழே விழுந்து ஏதாச்சும் ஒன்று காரியமாகும். ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும் சம்பாதனை. ஏன் அங்க போற சம்பாதனையில் எப்படி தெரியுமா, 10,000 ரூபாய் சம்பாதனை வாங்குறாங்கன்னா 8,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் போயிடும். இங்க ஆண்டவர் எவ்வளவு கேட்கிறாரு, 10,000க்கு 1000 ரூபாய் தான் கேட்கிறாரு. உண்மையாய் நான் சொல்லுகிறேன், எப்பவுமே தசம பாகத்தை குறித்து காணிக்கை குறித்து நான் பேசவே மாட்டேன். ஆனா இந்த டாபிக் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறனால நான் பேசுகிறேன். கர்த்தர் என்னிடத்துல பேசினபடியினால் அந்த கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய் சம்பளத்துல 1000 ரூபாய் நீங்க ஆண்டருக்கு எடுத்து வச்சு பாருங்க, உங்களுக்கு பலவீனம் என்று சொல்லி 8,000 ரூபாய் அங்க போகாது. கர்த்தர் பாதுகாப்பார். உண்மை அதுதான். இன்னைக்கு இயேசுவை அறியாத ஜனங்களை பாருங்க, இந்து ஜனங்களை, அதாவது அவங்களுடைய இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா, அதுதான் உண்மை. ஆண்டு சொல்றார், உன்னுடைய முதற் பலனை என்கிட்ட எனக்கு கொடு. 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து 1,00,000 ஆண்டர் கேட்கல, அதனுடைய முதற் பலனை கொடு. என்னைக்குமே தெரிஞ்சுக்கங்க, ஒண்ணு கூட்டக்கூடாது, ஒண்ணு குறைக்க கூடாது. ஒரு சில பேருடைய சம்பளம் எப்படின்னா 5,550 அப்படின்னு வரும். அப்ப எவ்வளவு தசம் பாகம், அதுல அந்த சைபர் அடிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். சிம்பிள். இப்படி யோசிக்கிற பாரு, 5,550 எவ்வளோ, 555 அவ்வளவுதான். ஐயா சைபர் அடிச்சு விடு அப்படிங்கிற 555 5,555 ரூபாயில 550 ரூபாயில தசம பாகம் ஆண்டர் கொடுக்கறது எவ்வளோ, 550 ரூபா தான், அவ்வளவுதான். ஆனா இதை நாம் கொடுப்பது தவறி போய் ஆண்டவர் சொந்தல் நிற்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன வஞ்சிக்கிறீங்களே, நான் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். லட்சங்களையும் கோடிகளையும் ஆண்டவர் கேட்கல, திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு மட்டும்தான் ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா அவர் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம், அவர்கிட்ட இல்லாதது ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அவர் மூலயமா தான் நம்ம சம்பாதிக்கிறோம், அவர் மூலயமா தான் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், ஜபத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி இருக்கும்போது ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. எவ்வளவு சம்பளம் வருதோ அவ்வளவுதான் கொடுக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 5,550 ரூபா சொன்னல அவங்களுக்கு சம்பளம், அதுல 550 ரூபா கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்டா 600 ரூபாய கொடுத்துருவாங்க. அதுவும் தப்பு தாங்க, உண்மையிலே சொல்றேன். எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும். எக்ஸாக்டா ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு கூட்டாத ஒண்ணும் குறைக்காத, அப்படி கொடு. ரவுண்டாலாம் கொடுக்க வேணாம். இன்னைக்கு ரவுண்டா இருக்கும் கொடுப்பீங்க 600 ரூபாய, நாளைக்கு இருக்காது என்ன பண்ணுவீங்க, அன்னைக்கு நான் 50 ரூபா சேர்த்து கொடுத்தேன்ல, இன்னைக்கு 50 ரூபா கை பண்ணி கொடு. யாரு, பக்கத்து வீட்டுக்காரரா இயேசு கிறிஸ்து? அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட தான் நம்ம வந்து, பிரதர் உங்களுக்கு 50 ரூபா சேர்ந்து கொடுத்த பிரதர் போன மாசம், இந்த 50 ரூபாய் கழிச்சுக்குங்க போங்க, பேசலாம். ஆனா இங்க அப்படி பேசக்கூடாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால ஆண்டவர் சொல்ல, எவ்வளவு வருதோ அதை கரெக்டா எண்ணி கொடு. கொடுத்து பார்த்தா தேவன் ஆசீர்வதிப்பார். உண்மையிலேயே அந்த தசம பாகத்தை குறித்து கர்த்தர் என்னிடத்துல பேசினார் ஒரு நாள், ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி. அதுல நான் என்னை சீர்திருத்தி கொண்டேன். எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும், சம்பள ஆசீர்வாதம் வேணும். எனக்கு சம்பளத்துல ஆசீர்வாதமே இல்லை, சம்பளமே ஒரு சில டைம் எனக்கு வராது. சம்பளம் வந்தாலும் நிலைச்சிருக்காது. நான் வேலை செய்யும் போது நான் சொல்றேன், ஊழியத்தை சொல்லல, வேலை செய்யும் போது சம்பளம் இழுவரியா இருக்கும், கான்ட்ராக்ட் ஸ்டாஃபா இருக்கும், இழுவரியா இருக்கும். எனக்கு சம்பளம் வேணுமே, நான் தான் 150 ரூபா சம்பளம் உள்ள நுழைஞ்சோன்னு நினைச்சேன், சம்பளம் வேணுமே அவள் கேட்ட போது ஆண்டவர் பேசினார் இந்த தசம பாகத்தை குறித்து. எனக்கு 100ல் 1 பங்கு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்னைக்கு நான் மாறினேன். ஆண்டவர் வெகுவா என்னை உயர்த்தினார். ப்ரமோஷன் மாதிரி என் டேபிள் மாறிக்கிட்டே இருந்தது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேர் பொறாமையாக பார்த்தாங்க. என்னடா இப்போதான் வந்தான், இவன் என்னமோ இப்படி போயிட்டு இருக்கானே. கடைசியில் நான் ரிசைன் பண்ணுவோம் எந்த இடத்துல இருந்து வந்தேங்க, எனக்கு ஏசி ரூம் தான் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. காஞ்ச கருவாடா நான் உட்கார்ந்துருப்பேன். ஆனால் என் தேவன் என்னை வெளியில் கொண்டு வரும்போது
காலையில நான் போய் உட்கார்ந்தேன். நான் உண்மையில ஆண்டவர் கேட்கிறேன், உண்மையை சொல்றேன். காலையில நான் போய் அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்தேன் அப்படின்னா 9 மணிக்கு நான் உள்ள இருக்கணும். 9 மணிக்கு நான் உள்ள போனேன்னா 9:30 மணிக்கு டீ வரும். அது யார் போற டீ தெரியுமா? பாய் போற டீ. பாய் டீ குடிச்சு பார்த்துருக்கீங்களா? செம்ம டேஸ்டா இருக்கும். முஸ்லீம் பாய் போடுற டீ பிரியாணி மட்டும் இல்லைங்க, டீயும் டேஸ்டா இருக்கும் சிஸ்டர். ஆமென். டீ எனக்கு ஆண்டவர் ஏசப்பா கொடுப்பார். அப்போவெல்லாம் வராது, ஏன்னா தினக்கூலி ஆரம்பத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா தேவன் என்னை உயர்த்தினார். தசம பாகத்தை விதைத்த போது அங்க போய் ஏசி ரூம் உள்ள போனா ஏசி தட்டிட்டு உட்காந்துக்கலாம். டைரக்டா எனக்கு மேலதான் ஏசி, சில்லுன்னு இருக்கும். பெரிய டேபிள், இன்னைக்கு எனக்கு அந்த போட்டோ நான் வச்சிருக்கிறேன். பெரிய டேபிள், கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த காலத்து கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். பக்கத்துல ஃபைல்ஸ் டேபிள் எல்லாம் இருக்கும். ஜாலியா சாஞ்சு சேர்ல உட்காந்துக்கலாம். அந்த அந்த ஆரம்பத்து சீட்டு வந்து பாத்தீங்கன்னா குத்தும், மோசமான சீட்டு. ஆனா இன்னைக்கு உட்காந்து அப்படியே 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 சாஞ்சு உட்காந்துக்கலாம். 2 பேரும் முன்னாடி உட்காந்துக்கலாம். இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போல இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. இதுல எனக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். அன்னைக்கெல்லாம் வந்து 2010 இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமா யாஸ்மின் ஜியோல தட்டிட்டு போறா. இவங்க அப்பா ரிசர்ச் பண்ண கொடுக்க மாட்டேங்கிறார் பாஸ்டர். அன்னைக்கெல்லாம் ஜியோவும் கிடையாது, ஜியோவும் கிடையாது, பிஎஸ்என்எல் ஒண்ணுதான். இன்டர்நெட் யூசேஜ்ங்கிறது ஒரு சில போஸ்டிங்க்கு வர்றவங்களுக்கு தான் இன்டர்நெட் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க கம்பெனி. கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் மறக்கவே இல்லை. இயேசுவே என்னை உயர்த்தினார். டேபிள் உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு நாக் பண்ணி வர தேவன் என்ன உயர்த்தினார். 9:30 மணிக்கு டீ வரும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா கர்த்தர் உயர்த்தினதை சொல்லுகிறேன். டீ கொடுப்பாங்க. அடுத்தது அங்கேயே என்னை சாப்பிட சொன்னாங்க. வெளியில போய் ஆரம்பத்தில் என்ன தெரியுமா சாப்பாடு சாப்பிடுவேன் நான்? 10 ரூபா தக்காளி சாதம். நீங்க யாராவது சாப்பிட்டுருக்கிறீங்களா? இப்போ வரல இருக்காது. 10 ரூபாய்க்கு எங்க கிடைக்குது? தனஜோதியம்மா 10 ரூபா தக்காளி சாதமா? ஆரம்பத்துல சம்பளம் கம்மி தானே, அப்ப என்ன சாப்பிடுறது? நானு வெளியில போய் மரத்தடியில வித்துட்டு இருப்பாங்க. கணபதியில பைக் எடுத்துட்டு போய் 10 ரூபாய்க்கு தக்காளி சாதமும் பருப்பு வடை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2010 2,000 ரூபா. இன்னைக்கு கூட 5 ரூபா 6 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு எல்லாம் இருக்கு பருப்பு வடை. அவ்வளவு பெரிய பருப்பு வடை 2,000 ரூபா தான் இருக்கும். இந்த 50 காசு நான் வச்சிருப்பேன். இன்னைக்கு 50 காசு செல்லாது. ஆனா 50 காசு நான் கரெக்டா எடுத்து கொடுப்பேன். ஏன்னா எனக்கு சம்பளம் கம்மி இல்லை. ஒரு 10 ரூபா சாப்பாடு, 2,000 ரூபாய்க்கு பருப்பு வடை சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சாயந்தரம் டீ. டீ எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 ரூபா டீ. இன்னைக்கு அந்த 5 ரூபா டீ கடையெல்லாம் இல்லை, புக்கடத்துல எல்லாம் தூக்கிட்டாங்க. தேடி போவேன், 5 ரூபா டீ கிடைக்கு. 5 ரூபா டீயும் தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்லேஜி பிஸ்கட், 3 ரூபா பிஸ்கட். இன்னைக்கு இருக்கு அந்த பிஸ்கட்? இருக்குதா? 3 ரூபாய்க்கு இருக்கா? பாத்தீங்கன்னா 2 ரூபா விழுந்து போச்சு. நான் சாப்பிடும் போது 2 ரூபா 3 ரூபால பிஸ்கட் பாக்கெட். அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கி ஒன்னு முழுசா தொட்டு சாப்பிட்டா திவ்யமா இருக்கும். அப்படிதான் சாப்பிட்டு வந்தேன். ஆனா என் ஆண்டவர் தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுத்த போது என்னுடைய டேபிள், என்னுடைய ஸ்தானத்தை உயர்த்தி டீ, சூப்பர் டீ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ 9:30 மணிக்கு ஆர்டர் கொடுத்தார். மதிய சாப்பாடு எப்படி தெரியுமா இருக்கும்? 10 ரூபா சாப்பாடு சாப்பிட்டு இருந்த எண்ணெய அவங்க சொன்னாங்க, சார் நீங்க மேல வந்து கேண்டீன்ல சாப்பிட்டுக்கலாம், அன்லிமிட்டட். அப்பதான் மேல கேண்டீன் போறேன். பார்த்தா எப்பா, ஒரு பக்கம் வந்து லேபர்ஸ் ஒர்க் பண்ற இடம், இந்த பக்கம் ஆபீசர்களுக்கு இந்த இடம். எனக்கு போய் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்க போறதுன்னு தெரியல. அவங்க சொல்றாங்க, இந்த ஆபீசர் இங்கே தாங்க, நீங்க இந்த பக்கம் தான் போகணும், அங்க போக கூடாது அப்படின்ட்டாங்க. நான் உள்ள போய் பார்க்கிறேன், ஏசி ரூம், டைனிங் ஹால், பெரிய டைனிங் ஹால். அவங்கவுங்க பஃபேல எடுத்து போட்டுக்கணும். எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா சப்பாத்தி, சன்னா மசாலா, அந்த பக்கம் பார்த்தா வெஜிடபிள் பிரியாணி, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒயிட் ரைஸ், இன்னொரு பக்கம் டால், பருப்பு டால், இன்னொரு பக்கம் பச்சை பயிறு, இன்னொரு பக்கம் புளிக்குழம்பு, இன்னொரு பக்கம் ரசம், தயிர், கெட்டி தயிர். அழுதேன் உட்காந்து. ஸ்தானத்துக்கு நான் இல்லவே இல்லையா ஆண்டவரே, இதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு உரியவனே இல்லை ஆண்டவரே, எவ்வளவு ஆசீர்வதித்தீர். உண்மையிலே ஆண்டவர் கேட்கிறாருங்க, என் தேவன் என்னை உயர்த்தினார், உயர்வான ஸ்தானத்துக்கு கொண்டு போனார், ராஜாக்களோடு உட்காரும்படி செய்தார் என் ஆண்டவராகிய கர்த்தர். இடத்துல உட்கார்ந்து திவ்யமா சாப்பிட்டு அப்பதான் எனக்கு தொப்பை வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. திவ்யமா சாப்பிடுவாங்க, அருமையா சாப்பிட்டு கீழே வந்து உட்கார்ந்துருப்பேன். 4:30 மணி ஆச்சுன்னா சுண்டல் வரும். 4:45 மறுபடியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ. 5 மணிக்கு டைம் அடிச்சாலும் வெளியே கிளம்பிடலாம்.
ஆரம்பத்துல வேலையை விடவே மாட்டாங்க, புளிஞ்செடுப்பாங்க என்னைய. ஆனா கர்த்தர் உயர்த்தும் போது 9 மணிக்கு உள்ள வந்து 5 மணிக்கு வெளியில போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. மாத சம்பளத்தை உயர்த்தினார். இது ஏன் நான் சொல்றேன்னா, கர்த்தருக்கு நான் ஒரு பங்கை கொடுத்தது நிமித்தம் என் தேவன் உயர்த்தினார். இன்னைக்கு வரையில என் தேவன் உயர்த்தி வருகிறார். இன்னைக்கு இந்த தொப்பையை நான் குறைப்பனான்னு வாங்குறேன், அப்பப்போ ஏறுது. அன்னைக்கு ஏறின தொப்பை தான் இன்னைக்கு என்னை கர்த்தர் நடத்தி வருகிறார். அதான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, சோதித்து பாருங்க. தசம பாகத்துல கர்த்தருக்கு கொடுப்பதுல சோதித்து பாருங்கள். நம்ம அதை ருசி பார்க்க மாட்டேங்கிறோம். நான் உயிரோடு கூட இருக்கிறேன், ருசி பார்த்தவன். இன்னைக்கு வரையில நான் என்ன செய்வேன்னா, எனக்கு எவ்வளோ சம்பளம் ஆண்டு கொடுக்குறாரோ முதல் வேலை ஒரு பாட்டில் வச்சிருக்கிறேன். பர்சல் எல்லாம் வச்சா காலி ஆயிரும், மாத்தி போயிடும். ஒரு பாட்டில் வச்சிருக்கிறேன். அந்த பாட்டில் எடுத்து அவருக்கு ஆண்டவருக்கு முதல்ல வச்ச பிறகு எனக்கு மனசு சாந்தி ஆகும். அப்பா வச்சுட்டேன், நான் கடனாளி அல்ல. கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இந்த போன மாசம் 2 வாரம் நாங்க வரல. வாரம் ஆண்டவர் சொன்னார், வாரம் நீ என்ன செய், இந்த ஆலயத்துல நீ காணிக்கை போடுறதுல கனம் புரிந்தவனாய் காணப்படு. இன்னைக்கு நாங்க வர வழியில சேஞ்ச மாத்திட்டு 2 வார காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுத்தே ஆகணும். 2 வாரத்துக்குரிய தேவனுக்கு நான் செலுத்த வேணும்னு சொல்லி மாத்தி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இதை எல்லாம் கவனித்து பார்க்கிறார். இதெல்லாம் சின்ன சின்ன காரியம் தான், சின்ன காணிக்கை தான், ரொம்ப அற்பமான காணிக்கை. ஆண்டவர் சொன்னாரு, நீ அற்பத்துல கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தீனா அநேகத்துக்கு அதிகாரியை மாற்றுவேன். இயேசு உங்ககிட்ட லட்சங்களையும் கோடிகளையும் அப்படியே கொடுன்னு கேட்கல, உங்க வீட்டை எழுதி கொடுன்னு கேட்கல, ரத்தத்தை சிந்துன்னு கேட்கல, கொஞ்சத்துல உண்மையாயிரு. இது நிமித்தம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த 10வது வசனத்தை வாசிமா முடிச்சிடலாம், அவ்வளவுதான். நோட்டை மூடி வச்சுட்டேன். முடிச்சிடலாம் எழுக்கிறாரு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், பக்கம் 765. நம்ம ஆண்டவருக்கு நீதிமொழிகள் 3:10. உன் ஆலைகளில் பைபிள் தொடர்ச்சியா வாசிக்கிறது இல்லையா நீ பாப்பா? வாசி. அப்போ கர்த்தர் பாருங்க, கர்த்தருக்கு முதற் பங்கை நாம் கொடுக்கும் போது, தசமபாக காணிக்கைகள்ல சரியா இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது வற்றாது, அது குறையாது. இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தர் அது தசமபாகத்தை சரியா ஆண்டருக்கு நான் செலுத்தும் போது, கொரோனா டைம் ஒன்று வந்தது, ஞாபகம் இருக்குங்களா? கொரோனா டைம்ல நிறைய பேர் சொன்னது என்ன தெரியுமா? பாவம் ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. என் சொந்த குடும்பத்தில் ஒரு சில பேர் பேசினார்கள். ஆனா உண்மையிலே சொல்றேன், என் இயேசுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லுகிறேன், அந்த கொரோனா டைம்ல கிடைச்ச சம்பளம் இன்னைக்கு எனக்கு இல்லை. அல்லேலூயா. அபரிமிதமாய் என் தேவன் ஆசீர்வதித்தார். பஞ்சம் வரும்போது தேவ பிள்ளைகள் விதைக்கிற விதைய கர்த்தர் இந்த பஞ்ச நாட்கள்ல ரெட்டிப்பா கொடுத்து ஆசீர்வதிப்பார். தினம் கேக்கு. உண்மையிலே சொல்றேன், எத்தனை பேர் இந்த ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னு தெரியல. ஆக்னஸ் எல்லாம் அன்னைக்கு இருந்தா, அக்கா இன்னைக்கு என்னக்கா கேக்கு அப்படின்னு பாப்பா. தினம் வீட்டுல அப்பா டெய்லி வெளியில போயிருவோம், என்ன சமைக்க முடியும் யோசனை பண்ணி பாருங்க. சாம்பார் தான் வைக்க முடியும், மிஞ்சி போனா புளிக்குழம்பு வைப்போம், 2 நாளைக்கு வந்துடும் புளிக்குழம்பு. காலையில் போனால் நைட் தான் வரணும். கொரோனா வந்ததுனால வீட்டிலே இருக்கிறனால நான்சி என்ன பண்ணா, விதவிதமா யூடியூப்பை பார்த்து கேக் ஒரு நாள் செய்யறா, கேசரி ஒரு நாள் செய்யறா, பாதாம் மில்க் ஒரு நாள் செய்யறா, என்னென்னமோ டிஷஸ் எல்லாம் பண்ணா. மீன் சாப்பிட்டேன். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த கொரோனா டைம்ல என்னுடைய உடம்ப பாருங்க எப்படி இருக்குன்னு, குப்புன்னு இருக்கும். இப்போ அந்த வீடியோ நான் ஆதாரத்துக்கு வச்சிருக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தருக்கு நான் சரியாய் செலுத்தின முதற் பலனால திராட்சரசம் புரண்டோடும்படி ஆண்டவர் செய்தார். அந்த வற்றாத நீரூற்றை போல பஞ்சம் ஏற்பட்ட நாட்களில, வேலை இல்லாத நாட்களிலும் என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அந்த 2021 தான் எத்தனை கிஃப்ட் தெரியுமா ஆண்டவர்களுக்கு கொடுத்தாரு. உண்மையிலே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் சொல்லுகிறேன். 2021 ஸ்கூட்டியா அன்னைக்கு தான் அங்க வாங்க கொடுத்தாரு. திடீர்னு நினைச்சு சொல்றா, வாப்பா ஸ்கூட்டி வாங்க போலாம் அப்படின்னு. இது கொரோனா டைம்ல 2021 ஆகஸ்ட். ஸ்கூட்டி வாங்க போறியா? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? 20,000 30,000 நினைச்சிட்டு இருக்கிறியா? 80,000 90,000 வருது. ஆமாப்பா நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், வாங்க போகலாம். எங்க சேர்த்து வச்சிருக்கிற? காமி. உன்னை நம்பியெல்லாம் வர முடியாது.
அந்த பீரோல ஒரு சேஃப்டி கபோர்ட் இருக்கும், ஞாபகம் இருக்குங்களா? 1 2 3 4வது ரேக்ல கொஞ்சம் தூக்கலாம், பாத்துக்கிறீங்களா? அந்த தட்டை தூக்குனா உள்ள இருக்கும். உருண்டை பிடிச்சு நோட்டா போட்டிருக்கா. எனக்கு அதை எடுத்து பார்த்துட்டு தலையே சுத்திருச்சு. என்னடா இது? டவுன் பேமெண்ட்டுக்கு 1 மாசத்துல சேர்த்து வச்சிருக்கிறா கொரோனா டைம்ல. எனக்கு ஆச்சரியம், என்னடா இது எப்படா சேர்த்தாய்வா? திருடுனாலும் என்ன பண்ணாது, யார் வீட்டுக்கும் போக முடியாது, வீட்டை விட்டு வெளியில கூட போக முடியாது. ஆப்போசிட் வீட்டுல கொரோனாங்க, எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல கொரோனா. ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, சாம் நம்ம அங்கிருந்தே பேசிக்கலாம். அதாவது யாஷ்மெண்ட் இருக்கிற இடத்துல அவர் நிக்கிறாரு, நான் இங்க நிக்கிறேன், அங்கிருந்தே பேசிக்கலாம் சாம். ஏன்ச்சி என்னாச்சு? நமக்கு தான் ஒண்ணும் இல்லையே. இல்ல, ஒருவேளை இருந்ததுன்னா கூட அந்த காத்து என்ன பண்ணுன்னா இடையில அப்படியே கொண்டு போயிடும் சாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தேவன் ஸ்கூட்டியை ஃபர்ஸ்ட் கிஃப்டா எங்களுக்கு கொடுத்தார். வாங்க செய்தார் என் தேவனாகிய கர்த்தர். அதுதான் முதல் கிஃப்ட். ரெண்டாவது, அதே 2021 தேவன் ரெனால்ட் குவிட் காரை ஆண்டவராகிய கர்த்தர் ஊழியத்துக்கு கொடுத்தார். அதே ஆண்டுல என் தேவன் அதே ஆண்டுல என்னை உயர்த்தினார். கர்த்தருக்கு நான் கொடுத்தது நிமித்தம். அது மட்டுமா, இதோ ஐபோன் அந்த 2021 இன்னைக்கு வந்து ரேட் குறைஞ்சிருச்சு. 80,000 ரூபாய் ஐபோனு தேவன் 2021 அக்டோபர் மாதம் கர்த்தர் கொடுத்தார். அது மட்டுமா, ஐ வாட்ச், ஆப்பிள் வாட்சுடைய ரேட் இப்போ குறைஞ்சிருச்சு. ஆனா அந்த நாட்கள்ல என்கிட்ட பில் இருக்குது 45,000 ரூபாய் ஆப்பிள் வாட்ச. அதே 2021 தேவன் கிஃப்டா கொடுத்தார். இத்தனை காரியங்களும் கிஃப்டா கொடுத்தார். அதே ஆண்டுல நான் சொல்லுவேன், என் தேவன் என்னை வற்றாத நீரூற்றை போல பெருக செய்தார். பஞ்சம் நிறைந்த நாட்கள்ல ஒரு சில பேர் பஞ்சத்துல விழுந்திருந்தாங்க. ஆனா என் தேவன் என்னை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார், கொடுத்தார். என் இயேசு கொடுத்தார். வேற எந்த மனுஷனும் கொடுக்கல, எந்த உறவும் கொடுக்கல, அக்கம் பக்கத்து வீட்டார் கொடுக்கல, என் அப்பா கொடுக்கல, அம்மா கொடுக்கல, மாமியார் மாமனார் கொடுக்கல, என் இயேசு கொடுத்தார். இதை நான் பகிரங்கமா எங்க வேணா நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எங்க நான் ஆண்டருக்கு கொடுத்த தசம பாகமும் கர்த்தர் இத்தனை கிஃப்ட் கொடுத்திருக்காருல்ல, கால்குலேட் பண்ணி பாருங்க. இதுவும் அதுவும் ஈடாகுமா? சொல்லுங்களேன், ஈடாகுமா? என் இயேசு கொடுத்தா ஈடாகாதுங்க. நான் கொடுப்பது சாதாரணமான காரியம். உண்மை அதான். நீ உண்மையாயிரு தசம பாகத்துல, நீ கொடுத்து பாடுறா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இல்லையான்னு சொல்லி இயேசு என்னோட பேசினார். கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், அதை ருசி பார்க்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னும் கொடுப்பார் என் ஆண்டவராகிய இயேசு. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, கர்த்தரை கனம் பண்ணுகிறதுல நீங்க குறை வச்சிடாதீங்க. இயேசப்பாவுக்கு எந்தெந்த வகையில கனம் கொடுக்கலாம்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து அவரை கனம் பண்ணுங்கள். உங்க உறவு உங்களை கனம் பண்ணாது. எழுதி வச்சுக்கீங்க, எங்க வேணா எழுதி வைங்க. உங்க சொந்தக்காரங்க உங்களை கனம் பண்ண மாட்டார்கள். அக்கம் பக்கத்து வீட்டார் உங்களை கனம் பண்ண மாட்டார்கள். நண்பர்கள் உங்களை கனம் பண்ண மாட்டார்கள். ஆனா என் இயேசு உங்களை கனம் பண்ணுவார். என் இயேசு உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். என் இயேசு உங்களை பாதுகாப்பார். என் இயேசு உங்களை பலப்படுத்துவார். என் இயேசு உங்களை வழிநடத்துவார். தடைகளை மாற்றுவார், தாமதங்களை விலக்குவார், பயன்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். என் இயேசுவால மட்டும்தான் முடியும். சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுங்கள், நான் உங்களை கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. போய் சொல்லுங்க, நான் சொன்ன மாதிரி நீங்களே சாட்சி சொல்லுங்க. ஒரு மறுபடியும் இந்த மாதிரி காலகட்டம் வரும். இங்க நீ விதைக்க ஆரம்பிச்சிருங்க. விதசவ பாகத்துல உண்மையா கொடுத்து பாருங்க. ஒரு காலகட்டம் வரும், இடுத்தி மூடுகிற காலகட்டம் வரும். பக்கத்து வீட்டுல பஞ்சமா இருக்கும். ஆனா இயேசு உங்களை போஷித்துக் கொண்டு இருப்பார். எழுதி வைங்க. நான் சொல்றது உண்மை. நான் அனுபவித்திருக்கிறபடியினால் என் இயேசுவை நான் உயர்த்துகிறேன். உண்மையுள்ள ஒரு ஆண்டவர். ஒரு ஆண்டில் டக்கு 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 டக்குன்னு கொடுத்தாரு. யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க எல்லாம் வாயை மூடும்படி ஆண்டவர் வைத்தார். ஏன் அந்த ஆண்டுல ஒரே ஆண்டுல ஆர்டர் கொடுக்கணும் தெரியுமா? பலர் பின்னாடி பேசினாங்க. இவன் பாவம் என்ன பண்ணுவானோ, ஐயோ பாவம். ஆண்டவர் சொன்னார், ஐயோ பாவம் இல்லடா, எனக்கு அவன் கொடுத்திருக்கிறபடியினால் அவனுக்கு ரெட்டிப்புன்னு கூட இல்லைங்க. இதெல்லாம் நான் போட்டு பார்த்தேன்னா அதெல்லாம் ரெட்டிப்பா இல்லை, பல்ல மடங்கு ஆசீர்வதித்தார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் மாத்திரம், ஒரே நிமிடம் தலைகளை தாழ்த்தி. இது நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட் தெரியறது இல்லை.
ஆண்டவர் சொல்றாரு, என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன். கனவீனப்படுத்துவேன்னா உங்களுக்கு எந்த இடத்துலயும் மரியாதை இருக்காது. எல்லாமே தடங்கள், எல்லாமே தாமதம். என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருக்கு நாம் கனம் கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு நாம் கனம் கொடுக்கல. இயேசுக்கு கனம் கொடுங்க. முதல் காரியம், எழுந்தோன்னு ஜெபம் பண்ணுங்க. எந்திரிச்சோன்னு ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிங்க. வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்க. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற முதல் கனம். பிரியமான ஜனமே, ரெண்டாவது, உங்களுக்கு என்ன வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையில உண்மை உத்தமமா இருங்க. தயவு செய்து உண்மை உத்தமமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஐடி கம்பெனியில் வேலை கொடுத்திருக்கிறாரா? உண்மையா இருங்க. கொஞ்சம் தாங்க சம்பளம், உண்மையா இருமா. உன்னை உயர்த்துவார் ஆண்டவர், உன்னை ஆசீர்வதிப்பார். பலருக்கு ஆசீர்வாதம் எடுத்து வருமா. உனக்கு படிப்பை கொடுத்திருக்கிறாரா? அந்த படிப்புல நீ உண்மையா இரு. கர்த்தர் அடுத்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை உன்னை உயர்த்துவார். நான் வீட்டு வேலை தாங்க செய்யறேன், எங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், ஹவுஸ் வைஃப். அதுல நீங்க உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தையே பாதுகாத்து ஆசீர்வாதத்தை உயர்த்துவாருங்க. ஊழியம் செய்யறோம் பிரதர், அந்த ஊழியத்துல எஜமான கேட்டு கேட்டு ஊழியம் செய்யுங்க. நீங்களா போகாதீங்க ஊழியத்துக்கு, இந்த கிராமத்துக்கு அந்த கிராமம் இல்ல. ஏசப்பா, நான் எங்கே போக நீர் சித்தம் வைத்திருக்கிறீர், நான் என்ன ஊழியம் செய்ய நீர் விரும்புகிறீர், அதை கேட்டு செஞ்சு பாருங்க. அந்த ஊழியத்துல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். தேவனுக்கு கனம் கொடுங்க, தேவனுக்கு கனம் கொடுங்க. இரண்டாவது ஆண்டு சொல்றார், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலன், மறந்துடாதீங்க, அந்த முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தில் நீங்க விதைச்சு பாருங்களேன். சேலஞ்ச் பண்றேன் நானு. கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீ சோதித்து பார், வானத்தின் பல கனிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சோதித்து பார். நீங்க சோதிச்சு பார்க்கலாம். ஆண்டவரே, என் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுக்கு வேண்டிய காரியத்தை தக்க சமயத்தில், ஏற்ற சமயத்தில், ஏற்ற வேளையில் அவர் கொடுப்பார். எல்லா இடத்திலையும் இதோ பஞ்சம் ஏற்பட்டாலும் வறுமை ஏற்பட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் குறை வராது. கர்த்தரை நம்புகிறவர்களோ ஒருபோதும் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரே, இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தின்படி, இந்த வசனத்தை யாரெல்லாம் விசுவாசத்தோடு சாட்சியை கேட்டார்களோ அவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இந்த வசனத்தை ஒருபோதும் பிசாசான எடுத்துடக்கூடாது. அவங்க நெஞ்சில இருந்து, அவங்க இருதயத்தில் இந்த வசனம் விதைக்கப்பட்டிருக்கட்டும். இவங்க ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, தடைகள் விலகட்டும், தாமதங்கள் மாறட்டும், பலவீனங்கள் ஒழியட்டும், பொல்லாத பயங்கள் மாறட்டும், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் கழிந்து போகட்டும், ஒழியட்டும், ஒழியட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத சாத்தானே, என் பிள்ளைகள் வளர முடியாத தடுத்து நிற்கிறியா? உன் எதுவும் பொல்லாத இயேசுவின் நாமத்தில். வீடு கட்டுமானப்படிய பிடிச்சு நிக்கிற, வளர விடாம நிக்கிற, கடன் அடைக்க முடியாம நிக்கிற, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நான் சபிக்கிறேன். இடத்தை விட்டு போயிரு இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, நீர் பேசியிருக்கிறீர், உடைய பிள்ளைகளை நீர்தாமே கனம் பண்ணும். ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணும் போது உடைய பிள்ளைகளை கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உயர்த்தும், கூட இருந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.